டியூப் தமிழ் வணக்கம். ஸ்வீடன் நாட்டில் வாழ்வெட்டு மூலமாக 17 வயது யுவதி ஒருவரை கொன்று 3 பேரை படுகாயம் படுத்திய 18 வயது இளைஞர் தொடர்பான விவாதம் ஸ்வீடனில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் கட்சிகளினுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்வீடன் நாட்டில் 18 வயதான இந்த இளைஞருக்கு நடந்த சம்பவங்களையும் இவருடைய பின்னணி வாழ்வையும் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது ஸ்வீடனில் மட்டும் அல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை உள்ளடக்கியதாக இந்த செய்தி இருக்கின்றது. இந்த 18 வயது இளைஞர் வன்முறையாக வளர்க்கப்பட்ட காரணத்தினாலும் அடித்து வளர்க்கப்பட்ட காரணத்தினாலும் அடிப்பதே தீர்வு என்ற நிலைக்கு வந்து வாளால் வெட்டி இருக்கின்றார். ஆகவே அடியின் மூலமாக தீர்வு காணலாம் என்று அடிக்கின்ற குடும்பங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய சூழலை இவருடைய வளர்ப்பு முறை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிறு வயதிலேயே வன்முறை நிறைந்த ஒரு தகப்பனுடைய கடுமையான கட்டுப்பாட்டில் வளர்ந்த காரணத்தினால் இவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய உடம்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக தகப்பன் உணவை பாதியாக குறைத்து இவரை பட்டினி போட்டு வளர்த்திருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாமல் தற்பாதுகாப்பு பயிற்சி கலைக்கு செல்ல வேண்டும் என்று நெருக்குவாரம் கொடுத்து அதற்காக தானே மகனை தாக்கி தற்பாதுகாப்பிற்கு விரட்டி அடித்திருக்கின்றார். தற்பாதுகாப்பு கலைக்கு சென்ற இவர் அங்கு சில காலம் பழகி அதன் பின்னர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அதை விட்டும் தலைதறிக்க ஓடியிருக்கின்றார் என்பது இவர் மீதான வளர்ப்பு முறையின் முக்கிய விடயமாகும். இதன் பின்னர் இவருடைய தந்தையார் பாதிப்படைந்து சுகையினம் அடைந்ததனால் இவர் சிறுவர் பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார். சிறுவர் பாதுகாப்பு இல்லம் தந்தையை விட மோசமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அங்கிருந்து திருப்பி அனுப்பலாமா என்றால் அங்கிருந்து திருப்பி அனுப்பினால் தந்தையிடம் அடி வாங்குவதில் இருந்தும் வன்முறை குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் இவரால் தப்ப முடியாது என்று அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது ஸ்வீடிஷ் அரசை நோக்கி எழுந்திருக்கின்ற கேள்வி, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது? இரண்டாவது, இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? மூன்றாவது, தாக்குதலுக்குரிய குற்றவாளியை முன்னரே அடையாளம் காண தவறியது ஏன்? அடுத்த கேள்வி, இது போன்ற தாக்குதல்கள் மேலும் தொடராமல் இருப்பதற்கு ஸ்வீடன் அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என்று நிபுணர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. ஸ்வீடன் சமுதாய வாழ்க்கை கடந்த பல தசாப்தங்களாக தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு தானே ஏற்றுக்கொண்டு வந்த வாழ்க்கையினுடைய ஒரு கொப்பளிப்பு நிலையாக இது இருப்பதனால் ஸ்வீடன் அரசியல்வாதிகளினால் இதை சீர் செய்ய முடியாது. அதேவேளை அதனால் ஸ்வீடனுடைய பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றாக வந்து இந்த இறுதி நிகழ்வில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். எனவே அரசியலில் இவர் சரி அவர் சரி என்று பேசாமல் இந்த விவகாரத்தை பேசாமலே தேர்தலை சந்திக்க போகின்றார்கள். எப்படி தமிழகத்தில் சாராய விற்பனையில் ஆளும் கட்சிக்கு 75%, எதிர்க்கட்சிக்கு 25% வழங்கி சாராய பேர ஊழலை பேசக்கூடாது என்று சமரசம் கண்டார்கள் என்று முன்னர் துக்ளக்கில் சோ எழுதிய ஒரு கட்டுரையை போல இப்பொழுது இவர்கள் இந்த சமரசம் கண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவிற்கு ஸ்வீடனுடைய சமூக வாழ்க்கையில் நடந்தது என்ன என்ற விமர்சனங்களும் விசாரணைகளும் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த இளைஞனுடைய பாதுகாப்பு கலை பயிற்சியாளர் கூறுகின்ற பொழுது இவர் மிகவும் அமைதியானவராகவே இருந்தார், அதிகமாக பேச மாட்டார், வெட்கம் கலந்த ஒருவராக இருந்தார் என்றும் இப்படி ஒரு செயலை இவர் செய்வார் என்று தான் கனவிலும் நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இவர் மீது முன்னதாகவே கொலை முயற்சி வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வன்முறையில் ஈடுபட முயற்சி எடுத்தார் என்ற வழக்கும் இருப்பதனால் இவர் பழைய குற்ற செயல்களுக்குள் உள்ளாக இருந்த ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இப்பொழுது 80 பேர்களிடம் ஸ்வீடன் அரசு விசாரணைகளை முடித்திருக்கின்றது. இந்த பாடசாலையில் 450 மாணவர்கள் இருந்தார்கள். 450 மாணவர்களும் இனி விசாரிக்கப்படுவார்கள் என்று ஸ்வீடன் தெரிவித்திருக்கின்றது. எனினும் 450 பேர்களையும் விசாரித்து முடிப்பது நீண்ட காலம் செல்லுகின்ற ஒரு பணியாக அமையும். ஆனால் இந்த இளைஞர் பாடசாலைக்குள் புகுந்து பொதுவாக சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிள்ளையை வெட்டி கொன்றது
எதற்காக என்ற கேள்விக்கு ஸ்வீடன் அரசு காரணத்தை சொல்வதற்கு மறுக்கின்றது. அந்த காரணத்திற்குள் தான் இந்த பிரச்சனை அனைத்தினுடைய வேறுமே தங்கி இருக்கின்றது. அது ஸ்வீடன் அரசுகள் இதுவரை நடத்திய ஆட்சிகளினுடைய லட்சணங்களினுடைய ஆணி வேறாகவும் அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல. எனவே வாழ்வெட்டு கலாச்சாரம் ஸ்வீடனில் பரவி இருப்பதன் அடையாளமும் அது குறித்து ஸ்வீடன் அறிஞர்கள் இப்படி பேச ஆரம்பித்திருப்பதும் போல வாழ்வெட்டு கலாச்சாரம் உள்ள நாடுகளில் இது போன்ற விவாதங்கள் வளர்த்து செல்லப்படுவது மிக முக்கியமானதாகும். வாழ்வெட்டு போல ஹெல்மெட்டால் அடிக்கின்ற ஒரு கலாச்சாரமும் வளர்ந்து வருகின்றது. தலையை பாதுகாக்க வேண்டிய ஹெல்மெட்டினால் தலையை அடித்து உடைக்கின்ற பொழுது ஹெல்மெட் பற்றிய விளக்கம் மக்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்படியாக நவீன ஜென்சி தலைமுறையிடையே வளருகின்ற வன்முறையின் ஓர் அங்கமாக இது அமைந்திருக்கின்றது. இந்தியாவில் பாஜக கட்சி ஜென்சிகளை ஆதரிப்பதற்காகவும் அவர்களுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்கும் இப்பொழுது புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. எனவே ஒரு சில இன்ஸ்டாகிராம் செய்திகளை அடிப்படையாக வைத்து அதுவே சரி என்று நினைத்து முடிவுகளை எடுக்கின்ற ஜெனரேஷன் Z என்கின்ற இந்த தலைமுறையின் பின்னணி என்ன என்பது குறித்தும் இவர்கள் இப்படி உருவாவதற்கு காரணமாக இருந்த இதற்கு முந்தைய ஜெனரேஷன் Z-ஐ விட மோசமானவர்கள் தானா என்பதையும் சீர்தூக்க வேண்டிய இடம் நோக்கி இந்த வாழ்வெட்டு கொண்டு வந்திருக்கின்றது ஸ்வீடனையும் உலகத்தையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.